கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு செபிப்போம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரப்பா, பேசுவீங்கள் அல்ல பிதாவே, ஆவியான சொன்னீரப்பா, ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசியுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியை, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போகணும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தான் இதை போட்டிருக்கு. காணாமல் போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம், காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு போய் என்ன செய்யணும்னா, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்ட்டு என்ன செய்யணுமா, பிரசங்கம் பண்ணுங்க சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இஸ்ரவேல் வீட்டாருக்கே இங்கே போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் வேதம் கூறுகிறது. நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கானானி ஸ்திரீ கேட்பா, ஐயா என் பிள்ளைக்கு பேய் பிடி பிசாசி பிடிச்சிருக்கு, பிசாசி பிடினால கொடிய வேதனைப்படுகிறா, நீர் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை நான் உங்களுக்காக வரல, இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதேமாதிரி என் அன்பு தெய்வ பிள்ளைங்க இன்றைக்கி கட்டுடைய பிள்ளைகளை தான் என்ன செய்யணும், தேடுறாரு ஆண்டவர். ஆனால் என்ன செய்றாங்க, அவங்க சுகபோகமாக இருக்காங்க, ஆண்டவரை தேடுற ஒரு உணர்வு இல்லாதபடி காணப்படுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாமல் இருக்கிறாங்க. நியாய தீர்ப்புன்னு ஒன்று சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரி சகோதரியை, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் கண்டிப்பாக. அது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கும்படி குஷ்டரோகிகளை சுத்தமாக்கும் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் கொடுக்குறீங்களே, எல்லாத்தையும் இலவசமாக பெற்றீங்க, இலவசமாகவே இங்கே கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டோடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டோடைய வேலை செய்யும்போது என்ன செய்றீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு காரியங்களை சிலவங்க பார்ப்பாங்க, அப்படியே ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா காணிக்கை கொடுக்காங்க. காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கை அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்கவே மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நான் அது நிறைய ட்ரிப் முன்னால் பார்த்துருக்குறேன். அதனால் காணிக்கை கொடுக்குறவங்க 500, 1000, 2000, 10,000 சொல்லி கொடுக்குறவங்களும் ஸ்பெஷலாக நிப்பாட்டி குடும்பத்தை விசாரித்து அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அது இதுக்கு காணிக்கை இல்லாமல் ஒரு எளிமையான பிள்ளைகள்லாம் தலையில் கழித்து கத்துறவங்களை ஆசிரியங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அவங்க ஆண்டவர் என்ன செய்யணும், அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், அதான் முக்கியம். இன்னைக்கு வியாதியினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சுகம் பெற முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சுகத்தெல்லாம் எங்கே போய் வாங்கணும், ஏசப்பட்டது சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக என்ன உண்டு, சுகம் உண்டு. அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக நீங்கள் நினச்சிங்க கொடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாளைக்கு கூட 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நாகமா, அந்த ராஜா ஒரு நாகமா 100க்கு அதிபதி, அவன் என்ன செய்வான், அவனுக்கு குஷ்டரோகத்தோடு இருப்பான். ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த எலிசா ஜெபிக்கும்போது ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் அவர் சில பொருட்களை அவர் கொடுக்கும்போது அவர் வேண்டான்னு சொல்லுவார். இந்த காணிக்கை வாங்குகிற நாட்கள் இது கிடையாது அப்படின்னு சொல்லி தீவிரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு தான் அவர் சொல்லியிருப்பார். இல்லை, என் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தீங்க தான் காணிக்கையை எதிர்பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டாம். அந்த கடைசி காலத்தில் தேவ சமுத்திரம் நிற்கிறோம். அதனால் அவங்க காணிக்கை கொடுக்காங்களா இல்லைன்னு அது எதிர்பார்க்கவே வேண்டாம். இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் எப்படி என்ன பிரசங்கம் பண்ணணுமா, மனம் போக அவங்க நீங்கள் வழியில் போகும்போது அவர் சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அங்கே வியாதிஸ்தர் இருக்காங்க, குஷ்டரோகிகள் இருக்காங்க, மரித்தோரை எழுப்புங்கிறாரு ஆண்டவர். பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாசுகளை துரத்துங்கிறாரு. இதெல்லாம் இலவசமாக தான் நீங்கள் என்கிட்ட பெற்றுறீங்க இந்த ஆசீர்வாதத்தெல்லாம்.
இலவசமாக நீங்கள் கொடுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் தேவ பிள்ளைகளையே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு திட்டம் போட்டுக்கிறாரு. இன்றைக்கி அந்த காணிக்கையை எதிர்பார்த்து நீங்கள் அந்த ஜெபிக்கும் போது அந்த பிசாசுகள் ஓடணும்னா அதுக்கு ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கிறது, வியாதிசில் சுகமாகனா அதுக்கு ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கிறது, ஆட்களை பார்த்துக்கிறது வைக்கிற இப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே பாரப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வியாதியிலேருந்து நல்ல சுகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கணும். ஆண்டவரே இதுலேருந்து சுகத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள். சுகர் வியாதினால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. ப்ரெஷரில் பாதிக்கலாம் ஜெபம் பண்ண சுகமாகாதுன்னு நினச்சிங்களா? மறித்தவரே எழுப்புகிற ஆண்டவன், குஷ்டரோகியை சுகமாக்குற தேவன், குருடர்களை பார்வையை செய்கிற தேவன். இந்த சுகர் வியாதியெல்லாம் அவெல்லாம் பிசாசு கொண்டு இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அரண்டு ஓடும். அதனால் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் சுகர் வியாதினால, ப்ரெஷர்னால, ரத்த கொதிப்புனால, பாருங்கள் கேன்சர்னால, எவ்வளோ கிட்னி ஃபெயிலியர்னால, ஹார்ட் அட்டாக்கு, எவ்வளோ நோய்கள் இருக்குது. இந்த கொள்ளை நோய்கள்லாம் போகணுன்னா நீங்கள் ஆண்டு சொந்தத்தை ஜெபிக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சுகமாகும். அது யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும்போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார். அதனால் என்ன வியாதியின் நீங்கள் பாடுகள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக என்ன செய்யுங்க? போராடி ஜெபிங்க. கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை நீங்கள் அவர் கொடுப்பார் ஆண்டவர். ஏன்ட்டா நமக்கு சுகர் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையே தெரியலையே, சுகர் இருக்கா இல்லையா தெரியலையே, அவங்களுக்கு சுகர் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டு சிலவங்க கேட்பாங்க என்கிட்ட, உங்களுக்கு அந்த நோய் இருக்கா இந்த நோய் இருக்கான்னு. அப்போ அவளுக்குலாம் அந்த நோயெலாம் இருக்குன்னு நான் நினைப்பேன். எந்த நோயும் இல்லை போ அப்படின்ற நம்ம. ஆனால் பாருங்கள் அதுக்கு ஒரு மாதிரி அவங்க பேசும்போது சில காரியங்கள் நினச்சினாங்கன்னா அப்படியே கேட்குறாங்க. ஒரு சகோதரி இப்படி என்கிட்ட கேட்பான், ஒய்யாமல் கேட்டுக்கிட்டு இருப்பான். சின்ன உள்ளங்கால் வரைக்கும் கண்ணிலேயே அளந்துருவான். ஒரே அழகுமானமாக தான் இருக்கும். அந்த வியாதி இருக்கா, இந்த நோய் இருக்கா, அந்த நோய் இருக்கா, அந்த நோய் இருக்கா, எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு படிடுவேன். நான் ஓடிடுவேன். எம்மா தாயே புண்ணியவதி நவண்டு போயிரு அப்படிம்பேன். அப்போ பாருங்கள், அந்த நோயில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஏசப்பா அந்த கிரியில் அழிச்சு போட்டுருங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நான் ஏசப்பா சுகத்தை கொடுப்பார். ஆண்டவர் இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சுகத்தை கொடுக்குற தேவன். அந்த 8ஆம் வசனம் தெளிவாக போட்டுருக்கு. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை போய் எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக நினச்சாங்க கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் சமாதானம் இருக்கட்டும் இந்த வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி போகணுமா? அவங்களுக்கு சமாதானம் இருந்துச்சு, அந்த வீட்டில் சமாதானம் இருந்தால் அந்த சமாதானம் நினச்சி நம்மக்கிட்ட வந்துடும். சமாதானம் இல்லை, சமாதானமாக அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சமாதானமாக இருப்பாங்க, நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம். அங்கே சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு வழங்குற சமாதானம் நமக்கு வந்துடும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பைபிள் வசனத்தில். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டோடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். அதனால் குறைஞ்சி போகிறதே கிடையாது. உங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லுது நம்ம சொல்லிட வேண்டியதுனே. உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கும் சந்தோஷம் வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜெபிச்சு பாருங்களேன். யோபு தன் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார்னு போட்டிருக்கு. அப்போ என்ன காரியம்னாலும் அவங்களுக்காக நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறாரு. அது மாத்திரம் வியாதியில் இருக்கிற மக்கள் சுகமாகிடுவாங்க, பிசாசு பிடியில் கிடக்கிற மக்கள் விடுதலை பெற்றுவாங்க, குஷ்டரோகிகளுக்கு சுகமாக்குவார் ஆண்டவர். இந்த சுகரில் மாத்திரை மக்கள் சாப்பிட்டு பாவம் பொண்ணுக்காமல் கிடக்குங்க. அவங்களாம் ஒரு அண்ணாங்கிட்ட அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரனா வந்தாங்க. அவங்களுக்கும் சுகர் தான் இருக்குது நிறையா. வரும்போதே கேட்காங்க, உங்களுக்கு சுகர் வந்துட்டா வரலையே கேட்காங்க. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. சுகரை பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. என் அன்பு தேவை பிள்ளையே பாருங்கள், அவங்களுக்கு எந்த ஒரு வியாதி தான் அடுத்தவங்களுக்கு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. இந்த காலத்தை பார்க்க தான் செய்வாங்க. அந்த அப்படி தான் கேட்காங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு யாருக்குனாலும் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களால சில இன்னொரு சகோதரி இங்கே இருக்கா, அவளுக்கு ஏதாவது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த நோய் இருக்கா இந்த நோய் இருக்கான்னு கேட்பா. எவ்வளோ மூச்சுடாமல் இரு, அமைதியாரு, வாயை பற்றிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். தேவையில்லாமல் பேசாத, அப்புறம் பிச்சு பண்ண அப்படிப்பேன். சும்மா ஜாலிக்கு விடுதலைக்கு ஜாலிக்காக தான். ஆனால் தேவ பிள்ளைகிட்ட இங்கே நினச்சிங்க நல்ல இயேசுவி நாமத்தில் அவங்க சுகமாக இருக்கட்டும்ப்பான்னு சொல்லுங்கள், சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லுங்கள். அந்த கிரியில் அழிச்சு ஜெபிங்க, பிசாசு கிரி அழிச்சு ஜெபிங்க. அவங்களுக்கு வியாதியை கொடுத்து அவங்கள சாப்பிட விடாதபடி அவங்கள மாத்திரை திங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற பிசாசு கிரி அழிக்கப்படணும். ஜனங்களுக்கு மக்களுக்கு நிறைய மாத்திரைகள் தான். அவங்க சம்பாத்தியம் பண்ணுறதுல பாதி மாத்திரை மருந்துக்கு தான் போகுது. எனக்கு என்னன்னு தெரியல, காலையிலே எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு மனசுக்குள்ளே வந்துச்சு. வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கணுன்ட்டு. இல்லை என் அன்பு சகோதரியை நல்லா நீங்கள் ஜெபிங்க. நாங்களும் ஜெபிப்போம். யார் இன்னைக்கு இந்த இதில் கேஜில் போட்டுவேன்.
கண்டிப்பாக இது மெசேஜில் வந்து இந்த வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வசனம் தந்ததுனால தான் சொல்கிறேன். இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். அதனால் வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் நினச்சிங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, சொஸ்தமாக்குங்கன்னு இருக்காரு. குஷ்டரோகிகளை சுகமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்க. ஆண்டவர் சொன்னதுனால தான் நினச்சிடும் இலவசமாக தான் கொடுக்கணும். கண்டிப்பாக பிள்ளைகளை தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் அவங்களுக்காக போராடி நீங்கள் ஜெபிங்க. எல்லா மக்களுக்காக நீங்கள் போராடி ஜெபிங்க. இன்றைக்கி நிம்மதி இல்லாத குடும்பங்கள் இருக்குது, இன்றைக்கி சமாதானம் இல்லாதபடி இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. கொடிய வேதனைப்படுறாங்க. இன்றைக்கி வியாதினால் கொடிய வேதனைகள், கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்ல சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுக்கணும், கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். அதனால் வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லுங்கள். போராடி ஜெபிங்க. உங்கள் மீதும் தேசத்தில் இருக்க மக்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ரட்சிப்பார். அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கிஃப்ட்டு கொடுப்பார். கண்டிப்பாக ரட்சிப்பை கட்டளையிடுவார். எந்த பிள்ளைகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதினை தம்பிலாம் சாகிற சூழ்நிலையில் தான் இருந்தான். சாகிற சூழ்நிலை செத்துருவாங்கன்னு தான் டாக்டர் சொல்லுவாங்க. இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. முக்கியமான ஆஸ்பத்திரி தூத்துக்குடி ஊருக்குள்ள. அப்போ அவங்க தான் நாங்கள் ஒரு 10-15 நாள் அந்த ஆஸ்பத்திரியில் நைட்டு தங்குறதுக்கு நான் போவேன். அப்போ அவனுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அங்கே டிவிலாம் அந்த ரூமில் உண்டு. அதனால் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ சேனல்லையும் போட்டு அங்கே ஜெபம் நடக்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணு அவன் இந்து குடும்பத்தில் பையன் என் தம்பி. அதனால் எங்கள் அம்மா வீடு இந்து. அதனால் அவனுக்கு வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால் எனக்கு பாவம் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டான். வயிறுலாம் வீங்கிட்டு, கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு, ரொம்ப வீங்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை இப்படி ஜெபம் பண்ணுடா, அப்படி ஜெபம் பண்ணால் ஜெபமாக இருடா அப்படின்லாம் எவ்வளவோ சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் அவங்க ஆஸ்பத்திரியிலேருந்தே சொல்லிட்டாங்க இவங்க பிழைக்க மாட்டாங்க, அப்படியே சோகமாயிட்டா. இருக்கிற ரத்தத்தெல்லாம் ஒரு டெய்லி காலையில் வந்து ரத்தத்தை எடுன்னு எடுத்துட்டு இவ்வளோ மாத்திரை அள்ளி கொடுத்துட்டு 5000 பில்லு போட்டுரும். அதை செக் பண்ணணும், இது செக் பண்ணணும்னு 5000 பில் போடுறோம் டெய்லி காலையில். இப்படியே 15 நாளுக்குள்ள மேலே போயிட்டு. ஆனால் கர்த்தர் நான் பார்த்தீங்கன்னா வேண்டாம், வேறு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம்னு சொல்லி உடனே வேறு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரி அஸ்வின், அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் தம்பிக்கு நல்லா தெரிஞ்சவங்க, இன்னொரு தம்பிக்கு. உடனே அங்கே கொண்டு போனோன்னே அங்கே நிறைய சாட்சியாக சொல்லியிருக்கேன், செல்லில் வந்திருக்கோம், யூடியூப்லாம் அனுப்பியிருக்கேன். அங்கேருந்து நிறைய டாக்டர் மாதிரிலாம் வச்சாங்க. அங்கே உள்ள அப்போலோ ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் வந்தாங்க. வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களே முகம் சோகமாயிட்டாங்க. காப்பாற்றுற கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்னையில் ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவன் பெஞ்சது இல்லை, இறந்துட்டான். அந்த பொண்ணு வந்து வேறு யார் கையிலும் கொடுத்துடாதீங்க, அவள் ரொம்ப செல்லமாக வளர்த்தா. ஆனால் அந்த நாளில் அது ஒரு அனாதை மாதிரி நின்றக்கூடாது ஏசப்பா. அவங்க இந்த பிள்ளைக்கு இந்த தகப்பை இருக்கணும் ஏசப்பா, அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுப்போ, அதை பார்க்கணும், அவன் தான் எல்லாம் செய்யணும். இவன் இல்லைன்னா அந்த பிள்ளை காலேஜ் முடிச்சிருந்தா, அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை, ஆண்டவரை கொன்றுவாங்க, அந்த பிள்ளையை செத்துருவா, அவள் தற்கொலை பண்ணிடுவா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே அழுங்க பாரத்தோடு இருதயம்லாம் உடஞ்சி நொறுங்கிட்டு. அவனுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவர். நான் டாக்டர்கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கோம், ஆனால் சுகம் கொடுக்குறது நீங்கள் தான், சுகத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி போராடி அவனுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்கிறோம், இயேசுவின் ரத்தம் சொல்லு ஏசப்பா, எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேளுன்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு கடமைக்காக தான் சொன்னாங்க, சரி அவங்க உள்ள தேட்டருக்குள்ளே கொண்டு போங்க அப்படின்ட்டு. அப்படி ஒன்றோல உடம்புலாம் சும்மா வீங்கி போய் இருந்தான். அப்போ நான் ஏசப்பா நான் உங்கள் கையில் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் கையில் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது ஏசப்பா, நீங்கள் அவங்க நல்ல சுகத்தோடு தம்பி வீட்டுக்கு வந்துடணும் ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளை அனாதி ஆகிராமப்பான்னுட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மனசுக்குள்ள போராடிக்கிட்டே கிடக்கேன் ஆண்டவர்கிட்ட. அவங்க அந்த காலில் அந்த ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டு காலை அந்த இதில் வெட்டி விட்டு அந்த நீரை பூரா வெளியே எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அலறிட்டு கிடக்க, அவங்க மயக்க ஊசிலாம் போட முடியாது, எல்லாம் உடம்பு பூரா அப்படி வீக்கும். அப்போ ஊசி போடாமே அதை கட் பண்ணி விட்றாங்க அந்த நீரெலாம் வெளியே வர்றதுக்கு. அப்போ அலறிட்டு கிடக்குறான். அந்த நீரெல்லாம் வெளியே நிறைய எடுத்தாங்க. எடுத்து மருந்து வச்சு கெட்டி அவங்க வந்து பெட்டில் கொண்டு போட்டாங்க. கொஞ்சம் உடம்பு பற்றி போயிருந்துச்சு. ஆனாலும் ஜெபத்தை நாங்கள் விடலை, ஜெபத்தை விடவே இல்லை. ஆண்டவரை அவனுக்கு நல்ல சுகத்தை நீங்கள் கொடுத்துடணும்ப்பான்ட்டு அப்படி தானே போட்டிருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குல்ல, வியாதி உள்ளவர்களையும் சொஸ்தமாக்குங்கள் தானே போட்டிருக்கிறாரு. அது இன்றைக்கி தான் அந்த வசமே எனக்கு புரியுது. அப்போ ஆண்டுகிட்ட போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் இருதயம் ஃபுல்லாக ஏசப்பட்டதான் கிடக்குது. ஆண்டவரே என் தம்பிக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, என் தம்பிக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா,
அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மறுநாள் நீர் எடுத்தாங்க, மறுநாளைக்கு நீர் எடுத்தாங்க. நீர் எடுக்காங்க, ரத்தம் எடுக்கலை. ரத்தம் தான் அங்கே கிடையாது, எடுத்துட்டாங்களே ஃபுல்லாக முதல் ஆஸ்பத்திரியில். அவங்க எல்லாத்தையும் அந்த நீரை பூரா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எடுத்து குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏறிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. சரி கொஞ்சம் பார்த்து பரவாயில்ல, கொஞ்சம் பிழைச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்குன்னாங்க. அப்புறமா நாங்கள் அங்கேருந்து வச்சு மதுரையில் அந்த ஹாஸ்பிட்டலை வச்சு பார்த்து ஆண்டவருடைய கிருபையினால நிறைய டாக்டர்மார் வந்து பார்த்தாங்க. ஒரு அண்ணன் அவனுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ண வந்தார் ஒரு அண்ணன். அந்த அண்ணன்கிட்ட கேட்டோம், 4 மாவடியில் உள்ள ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா, ஜெப குறிப்பு கொடுக்கணுன்ட்டு. அவர் சொன்னார், அந்த தாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே 4 மாவடிக்குள்ள அங்கே உள்ள ஜெப விண்ணப்பத்துக்கு அனுப்பிடணும். ஃபோன் போட்டு சொன்னோம். அவங்க போராடி ஜெபிச்சாங்க. போராடி ஜெபிச்சு அந்த பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க உட்காந்து ஜெபம் பண்ணி அவங்க சொன்னோம். 2 நாள் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் போட்டோம். ஏசப்போடைய கிருபையினால் என் தம்பிக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்து பிள்ளைய இன்னைக்கு நிறுத்தி அவன் மகளுக்கு கல்யாணத்தை முடித்து கொடுத்து அடுத்த பிள்ளைய பெற்று எடுத்துட்டா, பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்து நல்லா ஆயிட்டுருக்க பிள்ளைங்க. அதுவும் நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டாங்க. திருமணத்தை முடிச்சு கொடுத்தாரு. இப்போ நல்லா இருக்கான். அவருடைய கிருபையினால், அவருடைய கிருபை தான். அப்போ இந்த என்ன வியாதிஸ்தர்களே சுத்தமாக்குங்கன்னு சொன்ன வசனம், குஷ்டரோகிகளை நினச்சிங்க சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மரித்தோரை நினச்சிங்க ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோர் எழுப்புங்கிறாரு. இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்கிறாரு. அப்போ அந்த ஜெபம் பண்ணும்போது இலவசமாக ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. நம்ம இலவசமாக தான் ஆண்டர்கிட்ட கேட்குறோம். ஆண்டர்கிட்ட நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைய இன்றைக்கி சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ ப்ரெஷர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொலஸ்ட்ராலுங்கிறாங்க, எதுலாமோ நோய்களை சொல்கிறாங்க. எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட முடியாதபடி பல நோய்கள் அவங்கள அமுக்கிக்கிட்டு மாத்திரை மட்டும் தீய வச்சுட்டு இருக்கான் பிசாசு. அதனால் இதுக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிங்க. அதனால் தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கதே அவங்கள போய் என்னச்சிங்க சொஸ்தமாக்குங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா பிசாசி முட்டியில் கிடக்கிற மக்களை கொண்டு போகிறாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. வியாதி குஷ்டரோகியாக இருக்கிறவங்க போகிறாங்க, அங்கே ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க, ஆண்டவர் அங்கே போய் கண்ணை தெரிய சுகமாக கண் பார்வையை கொடுக்குறாரு ஆண்டவர். முடவனாக இருக்கிறாங்க, அங்கே நடக்க முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து நடக்க வைக்காரு. திமிர்வாதத்தில் கிடக்கிறான் பெதஸ்தா குளத்தில், அங்கே அவர் போய் அவனை தூக்கி எடுத்து சுகமாக்குறாரு. அப்போ எவ்வளோ மக்கள் இன்றைக்கி வீடுகளில் நோயோடு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? விடுதலை கொடுக்குற வல்லமை ஆண்டவர்கிட்ட உண்டா இல்லையா? ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேடி தானே ஆண்டவர் தெருத்தருவாக வந்தார். ஆண்டவர் நன்மை செய்கிறவர் தானே சுற்றி தெரிந்தார். அந்த 12 வருஷம் பெரும்பாட்டு ஸ்திரியை பாருங்கள், அவங்க அநேக வைத்தியரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை, பணமெல்லாம் செலவழிச்சிட்டாங்க. ஆனாலும் இயேசு சுகமாக்குவார் தெரியும். ஆனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு அவளுக்கு போக தெரில. ஆனால் அந்த இடத்துல இயேசு வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் போய் அவருடைய வஸ்திரங்களை தொட்டு அவன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு விசுவாசத்தை ஆண்டு வேலை வச்சுருந்துருக்காரு பாருங்க. வச்சு நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு. அதே போல் இன்றைக்கி எவ்வளவோ மக்கள் வியாதியோடு இருக்கிறாங்க. வியாதியோடு இருந்து மாத்திரை தான் உணவுன்னு இருக்காங்க, நல்ல ஆகாரம் கூட சாப்பிட முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருவார். அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏசப்பா எனக்கு தரிசனமானாங்க, நான் அந்த ஏசப்பாவை பார்த்தேன்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்படினாலும் ரட்சித்துருவார். அவங்களுக்கு ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ரட்சித்துருவார். அதனால் இவங்க பிரஜாதி மக்களுக்கு ஜெபிக்கக்கூடாது இல்லை, புறஜாதி மக்கள் மனம் திரும்பணும். எல்லா மக்களுக்கும் தேவன் தான், ஏசப்பா தான் தகப்பன், தெய்வம். எல்லா மக்களுக்கும் அவர் தான் தெய்வன். அதனால் புறஜாதிகளுக்கும் தேவன் அவர் தான் ரோமரில் போட்டிருக்கு. அப்போ புறஜாதிகளுக்கும் தேவன் அவர் தான். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி தான், அது மரணப்படுக்கையில் கிடந்தாலும் சரி தான், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நினச்சிவார். சுகத்தை கொடுக்குற தேவன், வல்லமையுள்ள தேவன், நம்ம தேவன், நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவர். என் தம்பிக்கு அந்த மரணப்படுக்கையில் இருந்து எடுத்து செத்துருவான், இனிமேல் பிழைக்க மாட்டான், காப்பாற்ற முடியாதுன்னு அங்கேயும் சொல்லி இங்கேயும் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருந்தாங்க மதுரையில் கூட. ஆனால் தேவனாய் கர்த்தர் அவனுக்கு நல்ல சுகத்தை தம்பிக்கு கொடுத்து ஆண்டவர் நோக்கி ஜீவனோடு பலனோடு வச்சு அவன் தொழிலை செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து வச்சுருக்கிறாருன்னு பாருங்களேன். எங்கேனாலும் அவன் மெட்ராஸில் 50 நேரம் போவான், ட்ரெயின் ஏறி போயிடுவான் மெட்ராஸ்க்கு. தான் எங்கள் அண்ணன் மாதிரிலாம் அங்கே இருக்காங்க. அங்கே உடனே என்னனாலும் எல்லாம் ஏன் சும்மா ஏன் விடு, அவங்களுக்கு ஜோமில் இவங்களுக்கு ஜோமில், அங்கே கல்யாணம் விட்டு இந்த கல்யாணம் விட்டு பிறந்தனால எப்படி ஏன் போய்கிட்டே இருக்கானே போகல அப்படிமா, அவ்வளோதான். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏசப்பா என் தம்பிக்கு நல்லா சுகத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி 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 நன்றிப்பேன்.
அதனால் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏசப்பாடைய கிருபை, ஏசப்பாடைய இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். அதான் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஏசப்பா சமூகத்தில் அந்த வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக இப்போ என்னென்ன வியாதினால் பாதிக்கப்பட்டாலும் அந்த வியாதி குருவில் கர்த்தர் முறிச்சு போட்டு அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான். அந்த கானானியஸ்திரியை பார்த்தீங்கன்னா அவங்க மக கொடியே வேதனைப்பட்டுட்டு இருந்தா இந்த பிசாசி பிடியிலேருந்து ஆண்டவர் கொடுக்கலையா இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன்னு சொன்னார். ஆனால் அந்த மக சுகத்தை பெற்றுக்கொண்டாலே இல்லையா, சுகத்தை பெற்றுக்கொண்டா. அதனால் அப்படி ஒரு சுகம் அந்த மகளுக்கு கிடைச்சது போல் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகையை பாருங்கள். சகை யாரோ எவரோ எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி என்ன செஞ்சான், அவனுக்கு ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் கூட அந்த பணத்தில் என்ன செஞ்சான், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனாலும் ஏசப்பா தேடி எல்லோரும் வர முடியாது. ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாத பிள்ளைங்க தான் ஏசப்பா தேடி வருவாங்க. பெருங்கூட்டம் அவர் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இது எப்படிப்பட்டவரும் பார்க்க ஒரு மரத்து மேலே ஏறி இருந்து நினச்சிடான் ஏசப்பாவை பார்க்குறான். ஆனாலும் அவனுடைய இருதய வாஞ்சி அவர் ஆண்டவர் நினச்சிட பார்க்குறாரு. பார்த்து சகிவே இறங்கிவா உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இறங்கி கீழ்படுகிறான். இறங்கி வாரான். வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி வேணாம். சுற்றி இருக்கிற மக்கள்லாம் முறுமுறுக்காங்க. இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கு போகிறாரு, இவன் யாருன்னு அவர் தெரிஞ்சுதான் போகவே மாட்டாருன்னு. ஆனாலும் ஆண்டவர் தேவன் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு. அவன் என்ன பாவத்தில் இருக்கான்னு சொல்லி அதை உணர்த்துறாரு அந்த இடத்துல போய். அப்பன்னு சொல்கிறான், நான் யார்கிட்டயா அநியாயமாக எதாவது வாங்கியிருந்தேன், நான் ஆழத்தனையே கொடுத்துருவேன் ஆண்டவரே எனக்கு இப்படி அவன் எப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்புறான். நான் தேவன் அப்போ சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், அந்த சகையை கூட தேடி ஆண்டவர் போனார் பாருங்கள். அவங்க வீட்டுக்கு போய் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து பணம் ஆசை பிடிச்சி போயிருந்தான். நாளைத்தனையாக நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அவன் நாளைத்தனையாக வட்டியெல்லாம் வாங்கிட்டு தான் இருந்திருப்பான். அந்த வட்டி இந்த வட்டின்னு வாங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு மனுஷனே நிம்மதியாக இருந்துக்க மாட்டான். அவனை பார்த்தாலே மக்கள் பயந்து தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் பாருங்கள், அவன் என்ன செஞ்சான், அந்த ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தபோது எல்லா பாவத்திலும் நல்ல ஒரு விடுதலை பெற்றான். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு எல்லா பிள்ளைகளுக்கும். அதனால யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க. இப்பேற்பட்ட மக்களுக்கும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்குறாரு, பாவப்பிடியிலேருந்து விடுதலை கொடுக்குறாரு, சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட பணங்கள்லாம் செலவழிச்சு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் செத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மக்கள் கூட கர்த்தர் அந்த மக்களை 12 வருடம் பெரும்பாலும் சுரிக்கு தகப்பன சுகத்தை கொடுத்து அந்த மக்களை ஆசீர்வதித்தது போல எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவங்களுக்காக போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை கொண்டு. இந்த யோபு தான் சிநேகிதருக்காக ஜெபித்தது போல நீங்கள் எல்லாத்துக்காக ஜெபிங்க. வியாதி பண்ணுறவரே, இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டவரே, சுகத்தை கொடு மாட்டவரே, சுகத்தை கொடுங்கன்னா நானே உன் பரிகாரியை கர்த்தர்னு சொல்லி அவர் சுகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். எல்லா சுகத்தின் வல்லமைகளும் அவர்கிட்ட தான் இருக்குது. திரளான மீட்பு ஒரு சமூகத்தில் இருக்குது. நீங்கள் கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு அந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடுதலை நீங்கள் வாங்கி கொடுங்க. யாராக இருந்தாலும் சரி தான். வியாதியோடு இருக்கிறது தேவ சித்தமே இல்லை. யாராவது கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி தான். உங்களுக்கு எந்த ஒரு வியாதியின் பிடியில் இருந்தாலும் கூட நீங்கள் நல்லா ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படியோட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தகப்பனே 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தாவே, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றுக, இலவசமாய் கொடுங்கள்னு சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் போராடி ஜெபிச்சு அவங்களுக்கு நல்ல ஜெயத்தை விடுதலை தகப்பனை கொடுக்க கர்த்தர் இறங்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதியில் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுமாண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. இந்த நாள் காலையில் இருந்து தகப்பனே இந்த அப்படிப்பட்ட ஸ்தோத்திரியா ஜெப குறிப்பை தந்துக்கிட்டே இருந்தீரியா. வியாதியிலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படட்டியா, நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டியா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதும் சாமத்தை சோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன்.